லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. கடந்த ஏப்ரலில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் பெரும்பான்மை பலமில்லாததால் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வென்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்தார். தொடர்ந்து பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தவேகவில் இணைந்தனர். அடுத்த சில நாட்களில் கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் எம்எல்ஏ பதவியை துறந்து தவேகவில் இணைந்தனர். இதையடுத்து தமிழகத்தில் 7 எம்எல்ஏ தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஐகோர்ட்டில் விசாரணையில் உள்ளன. பொதுவாக காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிக்கு 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது என்ற கேள்விக்கு பதிலளித்தார். காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும் கவனத்தில் கொண்டுள்ளோம். தேர்தல் வழக்குகள் முடிந்தபின் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றார்.